இவருடைய இந்த அறிவிப்பு வந்த அடுத்த கணமே அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஆபிரகாம் உடன்படிக்கையில் சவுதி அரேபியா இணைவதற்கான வாய்ப்பை நெதன்யாகு வரவேற்கிறார் என்கிறது இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகம். இந்த ஒப்பந்தம்ங்கிறது சவுதி அரேபியாவுக்கு 3 விதமான நன்மைகளை கொடுக்கிறது. ஒன்று, சவுதி நினைத்தால் ஆயுத தரத்திற்கு அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வதற்கான யுரேனியத்தை செறிவூட்ட முடியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த 10 வருஷ கால இடைவெளிக்கு பிறகு செய்ய முடியும். ஆனால் புதிய பிரதமராக வந்திருக்கக்கூடிய ஆண்டி பர்ஹாம் பொறுத்தவரையில் அவர் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு தங்களுடைய நாட்டின் தளங்களை அமெரிக்கா பயன்படுத்த முடியும் என்று அறிவித்திருக்கிறார். இதனை இன்றைக்கு ஈரான் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது. ஈரானை அச்சுறுத்த அல்லது ஈரானை தாக்குவதற்காக ஈராக்கினுடைய தளங்களை பயன்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒரு செய்தியையும் இன்றைக்கு ஈராக்கினுடைய பிரதமர் நேரடியாகவே ஈரானுடைய அதிபரிடத்தில் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கிலே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சண்டை ஒருபுறம் உச்சம் தொட்டு கொண்டிருக்க, இன்றைக்கு 2 நாட்களாக மேலதிகமாக பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கக்கூடிய ஒன்றுதான் சவுதி அரேபியா அணு உலைகளை கட்டுவதற்கான ஒப்பந்தத்திலே அமெரிக்காவோடு கைச்சாத்திட்டு இருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய அமைச்சர்களுக்கும் இடையில இந்த ஒப்பந்தம் முதல் கட்டமாக கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இதற்கான அனுமதியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கி இருக்கிறார் என்கிற செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்படக்கூடிய நேரத்தில் அந்த ஒப்பந்தத்திலே என்ன இருக்கிறது என்பதை நம்ம ஒரு தனி வீடியோவாக ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலில் போட்டிருக்கிறோம். பார்க்காதவர்கள் அதை பார்த்து கொள்கிற போது அந்த ஒப்பந்தத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பது விலாவாரியாக அதிலே பேசப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த ஒப்பந்தம் தொடர்பாக சர்வதேச அளவில் பேசுபொருளாக இது மாறியதோட வழமை போன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சில கருத்துக்களை தன்னுடைய சோசியல் ட்ரூத் பக்கத்திலே சொல்லி இருக்கிறார். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களில் மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு கேட்டா, சவுதி அரேபியா ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைவதை பொறுத்துத்தான் அவர்களுடைய நாட்டுக்குள் இந்த அணு உலை அமைப்பது தொடர்பான அணுசக்தி ஒப்பந்தம் அமையும் என்று ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். இது உண்மையா பொய்யா என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த ஆபிரகாம் ஒப்பந்தம்னா என்னன்னு கேட்டா, இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிப்பது. ஆல்ரெடி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளில் UAE இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பஹ்ரைன் தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது. இதற்கு முன்பதாகவே ஈஜிப்டு, அதே போன்று டர்க்கி ஆகிய நாடுகள் எல்லாம் தனிநாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்திற்கு பிறகு தனிநாடாக அங்கீகரித்தவைகள் தான் UAE, பஹ்ரைன், மொரோக்கோ ஆகிய நாடுகள். இந்த நாடுகளை தவிர்த்து வேறு எந்த அரபு நாடுகளும் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்க மறுத்து கொண்டிருக்கின்றன. அதற்கு அவர்கள் விதிக்கக்கூடிய நிபந்தனையே, பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் தனிநாடாக ஏற்றுக்கொண்டால் இஸ்ரேலையும் ஒரு தனிநாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதுதான். ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பார்க்கிறாருன்னா, பாலஸ்தீனம் தனிநாடாக ஆக வேண்டிய தேவையில்லை, ஆனால் இஸ்ரேலை தனிநாடாக அரபு நாடுகளை அங்கீகரிக்க வைக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஆபிரகாம் ஒப்பந்தம். ஆபிரகாம் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்ரேலை தனிநாடாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தமாகிவிடும். இந்த இடத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான சவுதி அரேபியாவோடு செய்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய உடன்படிக்கை தொடர்பில் பேசுகிற நேரத்தில் தான் ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் அவர்கள் இணைவதை பொறுத்துத்தான் இந்த ஒப்பந்தம் முன்னெடுத்து செல்லுகிற செயல்பாடுகள் அமையும் என்று சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல், சவுதி அரேபியாவை பற்றி பேசுகிற நேரத்தில் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தத்தின் கீழ் எந்த ஒரு மூலப்பொருளையும் செறிவூட்டுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூலப்பொருள்னா என்ன, செறிவூட்டுவதனால் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்பதாக இவருடைய இந்த அறிவிப்பு வந்த அடுத்த கணமே அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஆபிரகாம் உடன்படிக்கையில் சவுதி அரேபியா இணைவதற்கான வாய்ப்பை
நெதன்யாகு வரவேற்கிறார் என்கிறது இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய அலுவலகத்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சவுதி அரேபியா இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்கிற ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைந்தால் மத்திய கிழக்கில் அமைதிக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். மத்திய கிழக்கில் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிச்சா தான் அமைதி திரும்பும் என்கிறது முதல்ல எவ்வளவு வடிகட்டிய ஒரு பொய்யாக இருக்கும். மத்திய கிழக்கில் எல்லா பிரச்சனையும் உண்டாக்குறதே இந்த அயோக்கிய நாடுகள் தான். அப்படி இருக்கும்போது எப்படி அவர்களை தனிநாடாக அங்கீகரித்தால் மட்டும் அமைதி திரும்பிவிடும் என்று அவர்கள் சொல்ல முடியும் என்கிற கேள்விகள் எழுகிற நேரத்தில் தான் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களுக்கு பகிரங்கமாக இதுவரைக்கும் ரியாத் எந்த பதிலையும் சொல்லவில்லை. சவுதி அரேபியா எந்த ரிப்ளையையும் இதுக்கு சொல்லலை. ஆனால் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் பிரகாரம் பதில் சொல்லலைன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. சவுதி அரேபியாவுடைய தெளிவான ஸ்டாண்டு என்னன்னு சொன்னா, இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிப்பதாக இருந்தால் அதற்கு முன்பதாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தனிநாடு என்று அறிவித்து அவர்களுடைய உரிமைகளை கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா தான் நாங்க இஸ்ரேலை அங்கீகரிப்போம் என்கிற தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த நிலைப்பாட்டை சவுதி எந்த இடத்திலும் மாற்றியதாக அறிவிக்காத போது அந்த நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக சவுதி இருக்கிறாங்க, மாறிட்டாங்க என்கிற கருத்துக்களுக்கு யாரும் போக முடியாதுன்னா சவுதியினுடைய ஸ்டாண்டு வந்து தெளிவாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இதே நேரத்தில் அணுசக்தி ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தனி வீடியோவாக போட்டிருக்கிறோம், அதில் நீங்கள் முழுமையான தகவல் பார்த்து கொள்ள முடியும். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, இந்த அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு சவுதி அரேபியாவுக்கு ஏன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனுமதி கொடுக்கிறார் என்கிற ஒரு கேள்வியும், அதே போன்று கொடுக்கப்பட்ட அனுமதி உலகத்தில் மற்ற நாடுகளுக்கு எல்லாம் அமெரிக்கா என்ன அனுமதியை கொடுத்ததோ அதை விட பல வித்தியாசங்களை கொண்ட ஒரு அனுமதியாக இருக்கிறது. ஏன் இவ்வளவு விட்டு கொடுப்புகளோடு இந்த அனுமதி கொடுக்கப்படுதுன்னா முதல் காரணம் என்னன்னு கேட்டால், சவுதி அரேபியாவோடு செய்து கொள்ளப்படுகிற இந்த ஒப்பந்தத்தின் பின்னணியில் இருக்கக்கூடியவர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஜார்ஜ் குஷ்னர். இந்த ஜார்ஜ் குஷ்னருக்கு சொந்தமான, ஜார்ஜ் குஷ்னருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான கம்பெனிகள் தான் இந்த செயல்பாட்டை, கன்ஸ்ட்ரக்ஷன் செயல்பாடுகளை எதிர்காலத்திலே முன்னெடுக்க இருக்கின்றன. எனவே என்னுடைய மருமகனுக்காக சவுதி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தலையாட்டுகிற இடத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாரு. அது சர்வதேச மட்டத்தில் நிறைய சர்ச்சை கேள்விகளை உருவாக்கி விட்டதோட இல்ல ஆபிரகாம் உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் சம்மதிப்போம் என்கிற பொய்யான தற்போதைய சமாளிப்பு பதில்களை சொல்லுகிறார். உண்மையிலேயே அவர் என்ன கருத்துக்களை சொல்லி இருந்தாலும் அவருடைய சோசியல் ட்ரூத் பக்கத்தில் ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணையணும், இல்லைன்னா இந்த ஒப்பந்தம் செல்லுபடி ஆகாது என்கிற விதமாக சொல்லி இருக்கிறார். ஆனால் சவுதி அரேபியா தன்னுடைய சொந்த அணு எரிபொருளை உற்பத்தி செய்வதோ அல்லது செறிவூட்டுவதோ அனுமதிக்கப்படாது என்றும் அவர் அதிலே சொல்லி இருக்கிறார். இந்த செய்திகள் எல்லாம் ஒப்பந்தத்தில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தில் இது எதுவுமே கிடையாது. இரு நாடுகளின் எரிசக்தி செயலாளர்களுக்கு இடையில கையெழுத்திடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா தனது சொந்த அணுபொருளை உற்பத்தி செய்ய அனுமதிக்கப்படும் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி ஒரு அணு ஒப்பந்தம் யுஏஇயோட இருக்குது, ஈஜிப்டோட இருக்குது, கத்தரோட இருக்குது, இப்படி அரபு நாடுகளோட எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் இல்லாத மிக 3 விஷயங்கள் இதிலே இருக்கிறது. என்னன்னு கேட்டால், சவுதி அரேபியா யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு அனுமதி இருக்கிறதா? அனுமதி இருக்கிறது. எப்படி அது அனுமதிக்கப்படும் என்று சொன்னால், சவுதி அரேபியாவினுடைய நாட்டுக்குள்ள செய்யப்படக்கூடிய இந்த அணு உலைகள் எல்லாவற்றையுமே பிளாக் பாக்ஸ் என்கிற பெயரில் அமெரிக்கா தான் கண்காணித்து வரும். அமெரிக்காவினுடைய கண்காணிப்பு தேவையில்லை, இனி நாங்களே செய்ய போறோம்னு சவுதி முடிவெடுக்கமாக இருந்தால் அமெரிக்கா ஒதுங்கி கொள்ளும். அமெரிக்கா ஒதுங்கி கொண்டு 10 ஆண்டுகள் வரைக்கும் சவுதி யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது. அதற்கு பிறகு சவுதி விரும்பினால் யுரேனியத்தை செறிவூட்ட முடியும், அதை அமெரிக்காவால் தடுக்கவும் முடியாது என்று ரொம்ப தெளிவாக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. எனவே யுரேனியத்தை செறிவூட்ட முடியாது, அது அல்லது புளுட்டோனியத்தை திரும்ப அவங்க மீள் சுழற்சி பண்ண முடியாது என்றெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகிற செய்திகள் பொய்யான செய்திகள். ஒப்பந்தத்தில் அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவதாக, ஆயுதத்தரத்தை எட்டுவதற்கு இந்த செறிவூட்டல் அனுமதிக்கப்படாது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் எங்கேயுமே பேச
பேசல, அது ஒப்பந்தத்தில் இருக்கத்தான் செய்யுது. அடுத்த விஷயம் என்னன்னா, இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்கிற ஆபிரகாம் ஒப்பந்தத்திற்கு சவுதி அரேபியா ஒப்புக்கொண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்று ட்ரம்ப் தற்போது சோசியல் ட்ரூத் பக்கத்தில் சொல்றாரு. ஆனா ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில இது தொடர்பாக அசல் ஒப்பந்தத்தில் எந்த ஒரு குறிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ஆய்வு தொகுப்பை நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே நம்ம தனி வீடியோ பேசுகிற நேரத்தில் கூட அந்த ஒப்பந்தத்தினுடைய பகுதிகளில் இது இல்லை என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ், அதே போன்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய தகவல்களை கொண்டு அந்த வீடியோவில் நம்மளும் சொல்லி இருக்கிறோம். எனவே ஒப்பந்தத்தில் இப்படியான ஒரு செய்தி இல்லை. இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரை 1, 2, 3 எக்ரிமெண்ட் என்று தான் இந்த எக்ரிமெண்ட் அழைக்கப்படுகிறது தவிர ஆப்ரஹாம் எக்ரிமெண்ட்டுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் ஐக்கிய அரபு அமீரகம் UAE உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகளோட அமெரிக்கா இப்படியான ஒப்பந்தங்களை செய்திருக்கிறது. இந்த அணு செறிவூட்டல், யுரேனியத்தை செறிவூட்டாம தங்களுடைய நாட்டுக்கு தேவையான சிவில் பயன்பாடுகளுக்கு, மின்சாரத்திற்கு, அது மாதிரி அணுவை உற்பத்தி செய்கிற ஒப்பந்தங்கள்ல ஆல்ரெடி அவங்க கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தங்களை பொறுத்தவரையில் இந்த ஒப்பந்தங்களுக்கும் சவுதி அரேபியாவினுடைய ஒப்பந்தத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசமே என்னன்னு கேட்டா, இப்பொழுதுதான் UAEக்கு அணு செறிவூட்டுவதற்கான, குறிப்பாக யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறது அமெரிக்கா. ஆனாலும் அந்த செறிவூட்டல் முறைகளை கண்காணிப்பதற்கு சர்வதேச அணுத்தடுப்பு முகமைக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் செறிவூட்டுவதற்கும் அனுமதி இருக்கிறது. எப்படி செறிவூட்டுகிறார்கள் என்பதை கண்காணிப்பதற்கு அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நியமிக்கிற ஒரு குழுவால் தான் முடியுமே தவிர சர்வதேச அணுத்தடுப்பு முகமையால் கண்காணிக்க முடியாது என்பது மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒன்றாக நம்ம பார்க்க முடியும். எனவேதான் இந்த ஒப்பந்தம்ங்கிறது சவுதி அரேபியாவுக்கு 3 விதமான நன்மைகளை கொடுக்கிறது. ஒன்று, சவுதி நினைத்தால் ஆயுத தரத்திற்கு அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வதற்கான யுரேனியத்தை செறிவூட்ட முடியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த 10 வருஷ கால இடைவெளிக்கு பிறகு செய்ய முடியும். இரண்டாவதாக, ஆப்ரஹாம் ஒப்பந்தத்திற்கும் இந்த ஒப்பந்தத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிச்சா மட்டும்தான் சவுதி அரேபியா இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிப்போம்ங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள். மூன்றாவதாக, சர்வதேச அணுசக்தி தடுப்பு மையத்தினால் சவுதி அரேபியாவில் எந்த விதமான ஆய்வுகளையும் மேற்கொள்ள முடியாது என்பதையும் சவுதி அரேபியா சொல்லி இருக்கிறது. இதை தாண்டி சவுதி அரேபியா அணு ஆயுதத்தை தயாரிக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, சவுதிக்கு அது தேவையா சொல்லி யோசிச்சிங்கன்னா, மிக தெளிவாக சவுதி அரேபியா அணு ஆயுதத்தை தேடும், அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வதற்கு முயலும் என்பதை பல தடவைகளில் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் MBS முகமது பின் சல்மான் சொல்லி இருக்கிறார். 2018ஆம் ஆண்டு அவர் மிக தெளிவாக சொன்ன ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தால் கண்டிப்பாக சவுதியும் தயாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சவுதியை பொறுத்தவரை ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கணும், அப்படி தயாரிச்சா தான் அவங்களுக்கு தயாரிச்சிடலாம், அதுதான் பாதுகாப்பு. அதனால சவுதி ஈரானோட முட்டி மோதாமல் இருக்கிறதுக்கான காரணமும் தான். எப்படியோ நீ கண்டுபிடிச்சிரு, எப்படியோ நீ செஞ்சு முடிச்சிரு, அப்போ நாங்கள் ஏதோ ஒரு வழியில் அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கு, எனவே எங்களுக்கு அது த்ரெட்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சிருவோம். அதுக்காகத்தான் அவங்க அந்த வழியையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் 2015 அவர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டிகளில், எனக்கு அணு ஆயுதம் வேணும்னா என்னுடைய சகோதர நாடு பாகிஸ்தானிலிருந்து காசு கொடுத்து கூட வாங்கிக்கிறவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். எனவே அணு ஆயுதத்தை அவர்கள் எடுப்பார்கள், எடுக்கிற தேவைக்கு வந்து விட்டார்கள் என்கிற இடத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக, அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக பிரிட்டிஷினுடைய படைப்பிரிவுகளை அல்லது பிரிட்டிஷினுடைய இராணுவ தளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி பிரிட்டிஷினுடைய முன்னாள் பிரதமர் டேமர் மிக தெளிவான ஒரு தடையை விதித்திருந்தார். அவர் இஸ்ரேலுக்கு காசா வார்ல ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் பிற்பட்ட நாட்களில் ஈரான் விவகாரத்தில் எங்களுடைய எந்த தளத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டாரு. டியாகோ கார்ஷியாவை மட்டும் பயன்படுத்துவதற்கு அனுமதிச்சிருந்தார். ஆனால் புதிய பிரதமராக வந்திருக்கக்கூடிய ஆண்டி பர்ஹாமை பொறுத்தவரையில் அவர் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு தங்களுடைய நாட்டின் தளங்களை அமெரிக்கா பயன்படுத்த முடியும் என்று அறிவித்திருக்கிறார். இதனை இன்றைக்கு ஈரான் மிக கடுமையாக கண்டித்து, ஈரானுக்குள்ள 1953ஆம் ஆண்டு ஆட்சி கவிழ்ப்பு உட்பட ஈரானுக்கு எதிரான இங்கிலாந்தினுடைய பல கடந்த கால மோசடி சூழ்ச்சிகளை எல்லாம் பட்டியலிட்டிருக்கக்கூடிய ஈரான், எங்களுடைய இறையாண்மையை பாதுகாப்பதில் மிக உறுதியாக இருப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே எங்கள் நாட்டை தாக்குவதற்கு யாரெல்லாம் முயற்சிக்கிறார்களோ, அதற்கு அனுமதிக்கிறார்களோ, இடம் கொடுக்கிறார்களோ அவர்களையும் நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது சாத்தியப்படுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சாத்தியப்படும். ஈரான் பிரிட்டிஷினுடைய இராணுவ தளங்களை தாக்கலாம்,
பிரிட்டிஷுக்கு உள்ளதான் தாக்கணும்ன்றதில்ல. பிரிட்டிஷில் இராணுவ தளங்கள் மிடில் ஈஸ்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தளங்களை தாக்கி பிரிட்டிஷுக்கு அவங்க பதிலடி கொடுக்கலாம். செங்கடல்லையும் ஹொர்முஸ்லையும் பிரிட்டிஷினுடைய கப்பல்களை தாக்கி அவர்கள் பதிலடி கொடுக்கலாம். இதையெல்லாம் தாண்டி டியாகோ கார்சியா மேல 4000 கிலோமீட்டர் தாண்டி ஆல்ரெடி ஈரான் வார்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஈரான் இடத்துல 4000 கிலோமீட்டர் தாண்டி தாக்குகிற ஏவுகணைகள் இருக்கிறது என்பதை நிரூபித்த ஒரு தாக்குதலாக அந்த தாக்குதல் அமைந்திருந்தது. எனவே ஈரான் டியாகோ கார்சியாவுக்கு அட்டாக் பண்ணாங்கன்னு, அந்த தீவை அட்டாக் பண்ணினாலும் அவங்க பிரிட்டிஷை அட்டாக் பண்றாங்கன்னு அர்த்தமாகிரும். இது அப்படியே மாறி பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரான்ல இருந்து டியாகோ கார்சியா என்கிற 4000 கிலோமீட்டரை ஈரான்ல இருந்து வெஸ்ட் நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈரான்ல இருந்து பிரிட்டிஷுக்குள்ளேயே ஏவுகணை தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு ஈரானுக்கு பலம் இருக்கிறது. எனவே ஈரான் பிரிட்டிஷை நாங்கள் தாக்குவோம் என்பதை இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம் என்பது உடனடியாக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்படாவிட்டால் அனைவரையும் தோல்வியடைய செய்யும் என்கிற செய்திகளை இன்றைக்கு துனிசியாவுக்கான அமெரிக்காவினுடைய முன்னாள் தூதுவராக செயல்பட்ட ஜோயி ஹூட் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்திகளை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா துனிசியாவுக்கான அமெரிக்காவினுடைய முன்னாள் தூதுவர் இவர். அமெரிக்காவினுடைய முன்னாள் தூதுவர்கள் கூட அமெரிக்காவுக்கு எதிராக இப்படி பேச மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாரு. இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும், ஈரானோட அமெரிக்காவோட பேசி இந்த சண்டையை நிறுத்தலன்னு சொன்னா ஈரான் அமெரிக்காவை மட்டுமல்ல எல்லா நாடுகளையும் தோற்கடித்து விடும். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம் என்பது மிகப்பெரிய தோல்வியாக இதுவரைக்கும் முடிவுற்றிருக்கிறது என்று சொல்லி தோல்வியை ஒப்புக்கொண்டு பேசியிருக்கிறார் துனிசியாவுக்கான முன்னாள் அமெரிக்காவினுடைய தூதுவர். அதை தாண்டி ஈரான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்ல ட்ரம்ப் சேர்ந்ததே மிகப்பெரிய பிழைங்கிறார். ட்ரம்ப் இந்த யுத்தத்துக்கு போயிருக்கவே கூடாது. அண்டை நாடுகள் உட்பட தெஹ்ரானுடைய பதிலடி நடவடிக்கைகள் எதிர்மறையான நிலைமைகளை ஏற்படுத்துவதாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு துனிசியாவுக்கான அமெரிக்காவின் முன்னாள் தூதுவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் வளைகுடா அரபு நாடுகளோட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாம ஈரானுடைய பதிலடி எப்படி இருக்கும் என்பதை பற்றி எந்த விதமான ஆய்வுகளையும் நடத்தாம இஸ்ரேல்ல பேச்சை கேட்டு இஸ்ரேலோட சேர்ந்து ஈரானோட இந்த யுத்தத்துக்கு போனதினூடாக ட்ரம்ப் மிகப்பெரிய பிழையை செய்து விட்டார் என்று ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி அமெரிக்காவுக்கு எதிராக பேசியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா 30% குறைவானவர்கள் மட்டும்தான் அமெரிக்காவிலே ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலை ஆதரிக்கிறார்கள் என்கிற செய்தி. நேற்று தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, அமெரிக்காவில் பெட்ரோல் விலை கூடுதுங்கிற கவலைகள் மக்களுக்கு இருந்தாலும் ஈரானை அட்டிக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. நிறைய அப்படி கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்குன்னு சொன்னார். அப்படி எந்த கருத்து கணிப்புமே வெளியாகலை. ஆனால் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு பிரகாரமும் 30%க்கும் குறைவான மக்கள் மட்டும்தான் ஈரான் மேலே அமெரிக்கா நடத்துகிற யுத்தம் தேவைதாங்கிறாங்களே தவிர 70%க்கு மேற்பட்டவர்கள் மிக தெளிவாக இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணும்போது நாங்கள் வெளிநாடுகளில் தலையிட மாட்டோம், ஆல்ரெடி ஒபாமா நிர்வாகம் அல்லது ஜோ பைடனுடைய நிர்வாகம் எல்லாம் செஞ்சது தவறு என்றெல்லாம் சொல்லிவிட்டு தான் அவர் தேர்தலுக்கே வந்தார். அவருடைய வாக்குறுதிகளுக்கு மாற்றமாகவே தற்போது அவர் இந்த யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால அமெரிக்கர்கள் அவரை வெறுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தேர்தல்களில் அது வாக்காக அமெரிக்க அதிபருக்கு எதிரான வாக்குகளாக மாறும் என்கிற செய்திகளும் வெளியாகி வரக்கூடிய சூழல் தான் இன்றைய நாள் தெஹ்ரான்ல ஈரானுடைய தலைநகர்ல ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியனை ஈராக்கினுடைய பிரதமர் அலி அல் ஜெய்தி அவர்கள் நேரடியாக சந்தித்திருக்கிறார். அலி அல் ஜெய்தி தன்னுடைய அமைச்சரவை குழுவோடு சென்று ஈரானுடைய அதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். முன்னையெல்லாம் அமெரிக்கா சொன்னாலே சரின்னு தலையாட்டக்கூடியவங்க இப்ப ஈரான்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டோம்ங்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அமெரிக்காவோடு செய்த ஒப்பந்தங்களை பற்றியெல்லாம் ஈரானுடைய அதிபருக்கு புரிய வைத்திருக்கிறார் ஈராக்கினுடைய பிரதமர். அதை தாண்டி இருதரப்பு உறவுகள், பொருளாதார ஒத்துழைப்பு, பிராந்திய பாதுகாப்பு குறித்தெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம் என்று ஈராக்கினுடைய அதிபர் இன்றைக்கு ஊடகங்களுக்கு பேசும்போது சொல்றது மட்டுமல்லாம ஈராக்கு அதே போன்று ஈரானுடைய பாதுகாப்பு இரண்டுமே
பின்னி பிணைந்திருக்கிறது என்று சொல்லி அவருடைய கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். ISIS பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக ஈரான் தந்த ஒத்துழைப்புகளுக்கு நன்றி தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் ஈரானை அச்சுறுத்த அல்லது ஈரானை தாக்குவதற்காக ஈராக்கினுடைய தளங்களை பயன்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒரு செய்தியையும் இன்றைக்கு ஈராக்கினுடைய பிரதமர் நேரடியாகவே ஈரானுடைய அதிபரிடத்தில் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள இன்றைக்கு யூதர்கள் 4200க்கும் மேற்பட்டவர்கள் நுழைந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் புனிதத்தை கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பாலஸ்தீனுடைய வஃபா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். யூதர்களுடைய திஷா பி ஆவ் என்கிற ஒரு பண்டிகை, அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காகத்தான் இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலமாக இருக்கக்கூடிய புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் 4200க்கும் மேற்பட்டவர்கள் நுழைந்து அக்ஸாவினுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லை கடவை மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அதற்கு பதிலடியாக ஈரான், ஜோர்டான், குவைத் மீதெல்லாம் தாக்குதல்களை நடத்துகிற அதே தொடரில் இன்றைய நாளில் ட்ரோன் தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள். அப்தாலி எல்லை கடவை வழியாக கடக்கக்கூடிய இடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அப்தலி என்பது குவைத்தினுடைய ஜொஹரா என்கிற மாகாண பகுதிகளில் இருக்கக்கூடிய ஈராக்கையும் குவைத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு கடவை. அந்த கடவை பகுதிகள் மீது தான் இன்றைக்கு ஈரானுடைய ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய நாள் ஹவுத்தீஸ் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து சவுதி அரேபியா ஹூத்திகள் மீதான, யமன் மீதான முற்றுகையை விதிக்குமாக இருந்தால், ஹூத்திகள் மீது தாக்குதல்களை நடத்துமாக இருந்தால், சவுதி அரேபியாவின் அரம்கோ எண்ணெய் நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். 2015 அவங்க அப்படி ஒரு தாக்குதல் நடத்தி உடனடியாக சவுதி அரேபியா ஹூத்திகளோட பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானத்துக்கு போனதே அதனால தான். அதே மாதிரி இப்பொழுது அரம்கோ மேல தாக்குதல் நடத்துவோம் என்று எச்சரித்திருக்கக்கூடிய ஹூத்திகள் இன்றைய நாளில் சவுதி அரேபியாவினுடைய 2 கப்பல்கள் மேலே தாக்குதல்களை காலையில் நடத்தியிருந்தார்கள். இன்றைக்கு பின்னேரங்களில் நம்ம இன்றைக்கு வெளியிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம், இன்னும் 2 கப்பல்கள் போய்கொண்டிருக்கு. அந்த கப்பல்கள் சீனாவுக்கு சொந்தமான கப்பல்கள். அந்த கப்பல்கள் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஹூத்திகள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதில் ஒரு கப்பல் மேலே இன்றைக்கு ஆளில்லா விமான தாக்குதல்களும், மற்றொரு கப்பல் மேலே குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களும் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே எந்த கப்பல்களும் எங்களுடைய அனுமதி இல்லாமல் ரெட் சீயை கடக்கக்கூடாது என்கிற நிலையில் இன்றைக்கு மாத்திரம் 10 கப்பல்கள் யூட்டேன் அடித்து அப்படியே சுயேஸ் கால்வாய் வழியாக நம்பிக்கை முனையை தாண்டி ஆப்பிரிக்காவை சுற்றி மற்ற நாடுகளுக்கு போகிற அளவுக்கு பயணத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே கப்பல்கள் ஹூத்திகளுடைய எச்சரிக்கையை மீறி பயணிப்பதற்கு அஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அப்படி மீறி போனால் எந்த நாட்டு கப்பல்களாக இருந்தாலும் ஹூத்திஸ் தாக்குதல் நடத்துகிறார்கள். எனவே இப்பொழுது பாபல் மந்தபும் மூடப்பட்டிருக்கிறது, ரெட் சி கடலும் மூடப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆல்ரெடி ஹொர்முஸும் மூடப்பட்டிருக்கிறது. உலக நாடுகள் அத்தனையும் மிகப்பெரிய திண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது அமெரிக்கா இஸ்ரேலுடைய பொய்யை நம்பி ஈரான் மீதான தாக்குதல்களை தொடுத்ததுதான். எனவே ஈரான் தன்னுடைய வல்லமையை மீண்டும் மீண்டும் அரபு தேசங்களுக்கு மட்டுமல்ல சர்வதேசத்துக்குமே காட்டிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.